இந்த காணொலியில பெண்கள் சந்திக்கக்கூடிய முதல் வலிய கவிதையா சொல்ல போறேன். அதென்ன கவிஞரே, பெண்கள் சந்திக்கக்கூடிய முதல் வலி அப்படித்தானே யோசிக்கிறீங்க? இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு விதமான வழியை கடந்திருப்பா. ஆனா எல்லா பெண்களும் கடந்த முதல் வலி எதிரியுமா இருக்கும். நம்ம ஏன் பெண்ணா பிறந்தோம், நம்மளை ஏன் ஆண்டவன் பெண்ணா படைச்சான் என்ற வழியை திறக்க முடியும். அந்த வழியைத்தான் என்னுடைய பெண்ணாக ஏன் பிறந்தேன் கவிதையில ஒரு இடத்துல வச்சிருப்பேன். அந்த கவிதையையும் அந்த சூழலையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆமாங்க, பெண்கள் சந்திக்கும் முதல் வலி இதுதான் அப்படின்னு நீங்களே ஒத்துக்கிடுவீங்க. வாங்க கவிதைக்கு போலாம். ஒரு பெண் தான் எப்போ ஏன் பெண்ணா பிறந்தோம் அப்படி யோசிப்பா தெரியுமா? அவ குழந்தை பருவத்திலிருந்து பருவ மாற்றம் அடையும் போதுதான் அப்படி ஒரு வழியை சமைப்பா. அப்படி பருவ மாற்றம் அடைந்த ஒரு பெண் தன் தெருவுல நொண்டி ஆடிக்கிட்டு இருக்கா. அத அங்கிருந்து ஒரு வர்ற மனிதர் விரிச்சு விரிச்சு பார்த்துட்டு வராரு. இதனால கூச்சம் தாங்காம அவர் நொண்டி ஆடுறத நிறுத்துறா. அப்படி நிறுத்தியவா அவர் கடந்து போயிடுவான்னு காத்துக்கிட்டு இருக்கா. அவர் கடக்கவே மாட்டேங்கிறாரு. பார்த்துக்கிட்டே மெல்ல நகர்றாரு. இப்போ அவன் நினைக்கிறா, ஏன் இந்த மனுஷன் இப்படி இருக்காங்க, இவ்வளவு விரிச்சு விரிச்சு பாக்குறாங்க, நானும் மனசு தானே, எவ்வளவு அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு அருவருத்து போய் கூனி குருவி இருக்கா. அப்ப நினைக்கிறா, ஏன் தான் பெண்ணா பிறந்தமோ அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு வரி சொல்றா. என்ன வரி தெரியுமா? ஓடை போல பூமி எங்கும் ஓடி ஆட ஆசை உண்டு, ஓடை போல பூமி எங்கும் ஓடி ஆட ஆசை உண்டு, நத்தை கண் மனிதராலே நுண்டி கூட ஆடல் என்று அப்படின்னு எழுதுறா. அதென்ன இங்க நத்திக்கண் மனிதன் போட்டிருக்கேன் அப்படின்னா, நத்தைக்குத்தான் கண்ணு நெஞ்சும் வெளியே இருக்கும். இந்த மனுஷன் இப்படி பாக்குறான் அப்படிங்கிறத திருதிருன்னு பாக்குறான்னு சொல்றதை விட, ஓடை போல பூமி எங்கும் ஓடி ஆட ஆசை உண்டு, நத்தை கண் மனிதராலே நுண்டி கூட ஆடல் என்று. என்னுடைய யதார்த்தத்தை உடைச்சிச்சு அந்த வாழ்க்கை, ஏன் தான் பெண்ணாக பிறந்தோமோ அப்படின்னு அந்த பருவமடைந்த பெண் வலியை அந்த இடத்துல அழகா சொல்லியிருப்பேன். வேணா இந்த கவிதை இணையத்துல இருக்கு, முழு கவிதையை நீங்களும் போய் பாருங்க.